என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் என்னை நீ சுமப்பதால் இந்த உலகத்தில் எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன். உன் துயரத்திலும் என்னை அரவணைத்துக் கொள். உன் தந்தையாக நான் உன் துயரத்தை தீர்ப்பேன். உன்னோடு விளையாட எனக்கு ஆசை. அதனால்தான் உன் சாயிதேவா சில தருணம் என் பிள்ளையை என் மடியில் அமர்த்திக் கொள்வேன். சில தருணம் உன்னை தூரமாக போ என்று நானே சொல்வேன். உன் மனதில் இருந்து கொண்டு விளையாடுபவன் நானே. எதற்கும் கவலை கொள்ளாதே, எல்லாம் கடந்து போகும். ஒரு அழகான தருணத்திற்கு விரைவில் என் லீலைகள் உன்மேல் மலர்களான சாரலை தூவ போகிறேன். ஆசீர்வாதங்களும் அள்ளித்தரப் போகிறேன். வாங்க தயாராக இரு என் கண்மணியே. இதோ என் சச்சரிதத்தை உங்களுக்காக என் முன்னால் திறந்து வைத்துக்கொள். நானும் திறந்து வைத்துள்ளேன். இந்த கடினமான நேரத்தில் பாராயணம் செய்வதற்காக நான் உங்களுடனேயே இருக்கிறேன். பயம் எதுவும் வேண்டாம். நாளையில் இருந்து பாராயணம் செய்ய ஆரம்பியுங்கள். நான் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் போது நமக்கும் இதை போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடு இருக்க வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும், அதை நீ உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கீடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்வில் இல்லாவிட்டில் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்தும் பாதுகாக்க முடியும். நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் நான் உன்னிடம் இருந்துதான் எதிர்பார்க்கிறேன். உன் வருகைக்காகவோ நான் காத்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதே. நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா. அப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க விட மாட்டேன். எனது அனுமதியின்றி எவரும் எனது மண்ணில் பதம் பார்க்கவும் முடியாது, பாதம் பதிக்கவும் முடியாது. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும்.
தன்னம்பிக்கையை என்றைக்கும் இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது என்பது மட்டும் நிஜமான ஒரு காரியம். சாய்பாபாவின் தீவிர உண்மையான பக்தர்களுக்கு பகவத்கீதை, குரான், பைபிள், தேவாரம், திருவாசகம், திருமுருகாற்றுப்படை, ஸ்ரீமன் நாராயணியம், திவ்ய பிரபந்தம், அபிராமி அந்தாதி, ஸ்ரீருத்ரம் என புனித நூல்களாக இருக்கிறது. யாருடைய பாவங்கள் நீக்கப்பட்டு விட்டதோ அவர்களே சாய்நாதரின் அருளை பெற முடியும். ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை படிக்க இயலும் சாய் அருள் இருந்தால் மட்டுமே சாய் சச்சரிதம் புத்தகம் உங்களை தேடி வரும். தேடி வந்தாலும் சாய் அருள் இருந்தால் மட்டுமே ஸ்ரீ சாய் சச்சரித புத்தக வரிகளை நீங்கள் படிக்க முடியும் என்பது இதுவரையான உலகம் எங்கும் உள்ள கோடிக்கணக்கான சாய் அடியவர்களின் பக்தர்களின் சத்தியமான உண்மை அனுபவமாக இருக்கிறது. நல்லது சாய் பக்தர்களே, சாய் அருளால் உங்களுக்கு இதுவரை என்னால் முடிந்த அளவு நம் சாய்பாபாவின் வாழ்வு, உண்மை சாய் சரித்திர கதைகள் தேடி பிடித்து சிறு சிறு கதைகளாக பதிவிட்டு வந்தார். உலகமெங்கும் உள்ள சாய் பக்தர்களான நீங்கள் அனைவரும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில், அதாவது ஆயிரக்கணக்கில் பெரும் ஆதரவு அளித்து வந்தார்கள். அது கண்டு அனைவரும் பெருமையும் உற்றார்கள். ஸ்ரீ சாய் சச்சரிதம் இத்திருப்புரு புனித புத்தகம், இந்த அற்புத அத்தியாய வரிகள் உங்களை, என்னை, நம்மை சாய்பாபாவின் இறையர்கள் சொர்க்க உலகத்திற்கே உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் தினமும் சாய் சச்சரித்திர அத்தியாயங்களை மனம் குவிந்து படிக்கும் போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்ததாக மாறும். நீங்கள் இழந்தது அனைத்தும் மகிழ்ச்சியையும் பெறக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு வேண்டியது என்ன, வேண்டாதது எது என்று உறுதியாக முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். இறுதியில் பேரானந்தத்தை, சாய்நாதரின் சொர்க்க அரண்மனையை நீங்கள் இப்பொழுது வாழும் பொழுதே அடைவீர்கள். உங்கள் வாழ்வு ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக மாறும். ஆனந்தமாக வாழ்வீர்கள். கோடிக்கணக்கான சாய் அடியவர்களின் ஒருவன் நம் சத்குரு சாய்பாபாவின் திருமலர் பாதுகைகள் வேலைக்காரன் பக்தர் பகன் ஆவான் என்று அத்தியாயங்களில் ஒவ்வொன்றாக நாள்தோறும் இனிவரும் நாட்களில் வரும். நமஸ்காரங்களும் நமக்கு மிகவும் முக்கியம். அதை ஒவ்வொரு நாளும் நாம் தேடி படிக்க வேண்டும். ஆகையால் நான் ஏதாவது ஒரு வழியில் உங்களிடம்தான் இருக்கிறேன். படம், பொருள், பதவி, அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் உண்மை அது அல்ல. பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள். அதுதான் மகிழ்ச்சியான, நிறைவான வாழ்வை தரும். நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி என்னிடம் வழிபடுகிறாயே. நீ என்று அப்படி வழிபட்டாயோ அன்றே உன் பாவங்கள் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெற ஆரம்பித்து விட்டாய் என்பது அர்த்தம். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர பிறருடைய அவசொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது. அந்த பாவ செயல்களின் வினை செய்தவர்களையே போய் சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ அமைதியாக இரு. என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். என் வார்த்தைகள் மீது மட்டும் நம்பிக்கை வை. உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவவே நான் இருதை கூறுகிறேன். நீ யார் என்று அறிவதற்கே உனக்கு இத்தனை பரீட்சைகள் வைத்தேன். நீ அந்த பரீட்சைகளிலும் வெற்றி பெற்றாய்.
ஆனால் இருந்தும் உன்னிடத்தில் ஏன் இந்த சஞ்சலம்? உன் வெற்றி உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா? ஆனால் என் பிள்ளையான உன் வெற்றியால் என் மனம் திருப்தி அடைந்தது. உன்னை பற்றி அறிய உனக்கு ஏற்படுத்திய சூழ்நிலைகளை கடக்க முயல்கிறாய். ஆனால் சிலவற்றை மாற்ற வேண்டும் என்று கூறி அதே இடத்தில் நகராமல் அப்படியே நிற்கின்றாய். உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருத்தம், சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10 பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல, உன் மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில். உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும் போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உனக்கு தோன்றும். நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது. உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கிற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார். அவைகள் தோல்வியாக கூட இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே, ஆனால் தோல்வியால் உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவமடை வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும். நான் சொல்லும் வழிகளில் நீ செல்லுகிறாய். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய். இனி எல்லாம் சுபமே உன் வாழ்க்கையில். உன்னால் முடியும் வரை நீ போராடு. ஏன் இவ்வளவு அவசரம்? உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதனை முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டு போகிறதே என்று நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. நீ நிச்சயமாக பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் கடந்து வா. உன்னால் முடியும். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக எதையும் செய்யாதே. முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்பதை உன் மனதில் ஏற்றிவை. என் பிள்ளையான நீ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது உன் துயரத்தை போக்க மாட்டேனா? வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு விட்டாய். அப்படிதான் ஒவ்வொரு நாளையும் நீ கடத்தி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கூறுகிறேன், உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன, அந்த வழிகள் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும்? என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது. உன் மனதில் இருப்பவன் நானே. உன் செயல்கள் அனைத்தையும் அறிவேன். மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு 100 மடங்கு நல்லது கிடைக்கும். அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே.
உன் மனம் சஞ்சலம் அடைகிறது. அதை நேர்முகப்படுத்து. உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் வந்துவிட்டது. மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மனநிறைவும் தான். இந்த மண்ணில் மற்ற உயிர்களுக்கு மதிப்பையும் உதவியையும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு பேற அடைகிறான். அவர்களுடைய ஆத்மா என் பாதத்தில் சரணடையும். பிற உயிருக்கு உதவி செய். மனம் தடுமாறுகிறது. எப்போதும் அலைபாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்று கேட்கிறாய். நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பதுதான் மனிதனின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல, அடிப்பது போல, கொல்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமும் ஆகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடுங்கள். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள். கரையான்கள் புற்றில் இருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதில் இருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்திக் கொண்டால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் சில நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைபட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பற்றி பாருங்களேன். இதை நிச்சயமாக நீங்கள் பின்பற்றுங்கள். எதன் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அலைபாயும். என் மீது பாரத்தை வைத்து இதை பின்பற்றுங்கள். எல்லாம் நாளடைவில் சரியாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் அச்சமும் உங்களுக்கு தேவையே இல்லை. நிஜமாக உங்களுக்கு ஒரு சுபமான வசந்த கால வாழ்க்கை இருக்கிறது என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறும். குருடன் கண்ணுள்ளவனும் ஆகலாம். ஆகையால் என்னுடைய அதிசயங்கள் எல்லையற்றது. யாராலும் கிரகிக்க முடியாதது, தீர்மானிக்க முடியாதது. அவை அனைத்தும் காலத்தை வென்றவைகள். காலம் வரும்பொழுது கை கொடுத்து நடத்தப்படும். அனைவரும் ஒரு காரணத்திற்காக தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காரணத்தை சாரப்போகின்ற ஒரு வெற்றியை நினைத்தும் தான் ஏங்கி போய்
ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஓடுபவர்கள் அனைவரும் ஒன்றல்ல, அனைவரும் வெவ்வேறு நபர்கள் ஆவார்கள். அதாவது தன்னுடைய குடும்பத்திற்காக ஓடுபவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய சுயநலத்திற்காக ஓடுபவன், இன்னொரு பக்கம் சேர்த்தது போதாத செல்வம் என்று மீண்டும் மீண்டும் செல்வம் வேண்டும் என்று பணத்தை நோக்கி ஓடுபவன் ஒரு பக்கம். இங்கே ஓடுபவர்கள் அனைவரும் மிகவும் பார்த்து ஓட வேண்டும். ஏனென்றால் குடும்பத்திற்காக ஓடுபவன், சுயநலத்திற்காக ஓடுபவன் அருகே சென்று ஓடினாள் அவர்கள் இருவரும் பழகும் பொழுது தன் குடும்பத்திற்காக ஓடுபவனும் சுயநலத்திற்காக ஓடுபவனாக மாறிவிடுவான். ஏனென்றால் நம்ம சுற்றி உள்ள மனிதர்களை வைத்தே நம்மளுடைய எண்ணங்களும் நோக்கமும் நிறைவேறும். நம்மளுடைய மனதும் அப்படி இருக்கையில் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. ஆகையால் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து பழக வேண்டும். அதற்காக அவரை ஒதுக்க வேண்டாம். அதற்காக அவருடன் எப்பொழுதும் அந்யோன்யமாக இருக்கவும் தேவையில்லை. அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் ஆம் இல்லை என்று சொல்லிவிட்டு முடித்து விட வேண்டும். அதை இழுத்து அவர்களிடம் நட்பு பழகினால் பிறகு கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான். ஆகையால் நம் வாழ்க்கையில் குடும்பத்திற்காக ஓடுபவர்கள் மிகவும் புத்திசாலிகள், அருமையானவர்கள். ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்துவதற்காகவே அவர் ஓடுகிறார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கையில் ஆணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தன்னை சார்ந்து இருக்கும் தன்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள் ஆகியவர்களை படிக்க வைத்து நிலைநிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். ஆனால் ஆண்கள் இல்லாத ஒரு சில வீட்டில் பெண்கள் முன்னே சென்று தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஓடுகிறார்கள். அப்படி இருக்கையில் அந்த பெண் செல்லும் வேளையில் தான் பணிபுரியும் வேலை இடத்திலோ தான் வேலை முடித்து வீட்டிற்கு வரும் நேரத்திலோ அனுபவிக்கும் பிரச்சனை ஒன்றா இரண்டா? அளவில்லாதவை. அவை அனைத்தும் எண்ணற்றவை. அதையும் சமாளித்து வருகிறார் என்றால் அவர்தான் என்னுடைய பிள்ளை. ஏனென்றால் அந்த பெண்ணுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்து தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த தாய் முன்னேறுகிறாள். இந்த சில பிரச்சனைகள் வரும் பொழுது தன்னுடைய பிரச்சனை அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. தன்னுடைய குடும்பம்தான் அவளுடைய மனதிற்கு வருகிறது. அப்படி இருக்கையில் அதை மட்டுமே நினைத்துக் கொண்டு பின்னே ஓடிக்கொண்டே இருப்பதால் நிச்சயமாக அவள் வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் என்னுடைய பரிபூரண குழந்தையாக முடியும். என்னிடத்தில் வந்துவிட்டால் உங்களுக்கு நம்பிக்கை என்பது நிச்சயமாக தேவை, சத்தியமான ஒன்று. அப்படி இருக்கையில் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால்தான் என் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியும்.
எவன் ஒருவன் தன்னை நம்பி ஒரு செயலில் இறங்குகிறானோ அவனுக்கு கடவுளின் அனுகிரகம் முழுவதுமாக கிடைக்கும் என்பார். அதே போல்தான் இதுவும் முழுவதுமாக. முதலில் நீ உன்னை நம்பினால் மட்டும்தான் என்னை நம்ப முடியும். நீ உன்னையே நம்பாமல் இருந்தால் பிறகு என்னை எப்படி நம்பிக்க முடியும்? உன்மேல் முதலில் உன்னுடைய முழு நம்பிக்கையும் வை. உன்னால் எதுவும் முடியும். ஆணவத்தில் அல்ல. உனக்கு எது சரியாக படுகிறதோ, உன்னுடைய வழி எது நன்றாக இருக்கிறதோ அந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கலாம். நிச்சயமாக என்னுடைய அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உன்னுடைய பாதையை முதலில் மேம்படுத்து. அதில் உள்ள இடையூறுகள் என்னவென்று முதலில் யோசி. அந்த இடையூறுகளை எப்படியெல்லாம் சந்திக்கலாம் என்பதை யோசி. ஒரு கல் பல அடி பட்ட பின்தான் சிற்பமாகிறது. அதே போல்தான் வெற்றியும். நீ உன்னை நீயே செதுக்கிக் கொண்டால்தான் வெற்றி என்னும் மகுடத்தில் நீ அமர முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொள். பிரச்சனை என்று ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் வாழ்க்கையை இருட்டாகிவிடும். இருந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, சந்திக்க நான் தயாராக உள்ளேன் என்று உன்னை மேம்படுத்தி அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டால் அதில் இருந்து கற்கும் பாடம் ஏராளம். அந்த பிரச்சனையில் நீ வெற்றி பெறுகிறாயோ தோல்வி பெறுகிறாயோ அது இரண்டு. இதில் முதல் விஷயம் என்னவென்றால், அந்த பிரச்சனையில் நீ ஏதாவது ஒன்று செய்திருப்பாய். அது தோல்வியாக முடிந்தால் அதை நிச்சயமாக அடுத்த வாட்டி செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தை நீ எடுப்பாய். அப்பொழுதுதான் உன்னால் நிச்சயமாக ஒரு முழு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதாவது வாழ்க்கையின் பாடம். பல பேர் கற்றுத் தேராமல் இன்னும் என்ன செய்வதென்று தெரியாமல் உட்கார்ந்திருக்கும் அந்த பாடம். ஆகையால் ஒவ்வொரு பிரச்சனையையும் சந்தியுங்கள், முழுமையாக சந்தியுங்கள். எதை வந்தாலும் எதிர்கொண்டு அதை முன்னோக்கி நேர்கொண்ட பார்வையுடன் நோக்குங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம். அனைத்தும் நல்லதாகவே முடியும் என்று உங்களிடம் நீங்களே நம்பிக்கை கொள்ளுங்கள். அதையும் தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் உங்களிடம் வராது. ஏனென்றால் உங்களை சுற்றி உங்கள் காவலனாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கையில் யார் உங்களை என்ன செய்துவிட முடியும்? உன்னை படைத்தவன் நானே. இந்த அழகான உலகத்திற்கு உன்னை அழைத்து வந்ததும் நானே. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் என்னை நம்பி வந்தவன் எவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருந்ததே இல்லை. ஆகையால் நடக்கப் போகும் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். என்னுடைய பிள்ளை என்றும் தோற்க மாட்டார்கள். வெற்றி என்றும் மகுடத்தை சூட்டுவார்கள். ஏனென்றால் இந்த மனிதர்கள் அனைவரும் தகுதியானவர்களே வெற்றி என்னும் கனியை சுவைக்க. ஆனால் அவர் எந்த விதத்தில் எந்த காலத்தில் சுவைக்கிறார்கள் என்பதுதான் விஷயம். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. ஐயா.